கண்ணு குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். கண்ணு இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 12th செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மேக்ஸ் பற்றி சொல்லிடலாம். நம்ம மேக்ஸு இருக்கிறதுலையே ரொம்ப 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 ஈஸியான பாடம் ஒன்றுமே இல்லை. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாம் தரவாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் மேக்ஸில் சென்டம். கான்செப்ட் ஓரியன்டாக நீங்கள் படிக்கணும், அவ்வளவுதான். கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் நம்ம செய்கிறது இதுதான்: கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், அவ்வளவே தான். மேக்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப 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 ஈஸியான சப்ஜெக்டு. அது பாருங்கள், இது மேக்ஸுக்கிட்ட நாம் தான் வரணும். மேக்ஸ் எனக்கு வராதுன்னு சொல்லக்கூடாது. அது வராதுன்னு நினச்சிங்கன்னா அது வராது. அது ஈஸிடா, அது என்னடா பண்ணுது அப்படின்னு அசால்ட்டாக நினச்சி பாருங்கள், அது உங்களுக்கு நல்ல லைஃப்பை கொடுத்துரும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறதுக்குன்னு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அது நம்ம ரியல் நம்பர், நேச்சுரல் நம்பர், அப்புறம் இன்டீஜர், இதெல்லாமே பார்த்துருப்போம். இப்போ இது டிஃப்ரெண்ட்டாக நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர். நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது என்னென்னா தமிழில் கலப்பெண் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 12th செகண்ட் சாப்டரில் இருக்குது. இந்த கலப்பெண் அப்படிங்கிறது என்னென்னா, ஒன்று ரியல் பார்ட் இருக்கும், இன்னொன்று இமேஜினரி பார்ட் இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த ஐ அப்படின்ட்டு அதை டினோட் பண்ணி இமேஜினரி பார்ட்டை நம்ம கண்டுபிடிப்போம். அது நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் எப்படி அப்படின்ட்டு. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்கே பயன்படுது அப்படின்னு நம்ம கேட்டோம்னாக்கன்னு, நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக ரெண்டு சேம் டைமில் 2 வேல்யூஸ் இதாகுது, சேம் டைம் ஒர்க் இதாகுது அப்படிங்கும்போது அந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் நம்பர் நமக்கு பயன்படுது. அதாவது என்ன அப்படின்னாக்கன்னு, யூஸ்ஃபுல் இன் ரெப்ரசன்ட் ஃபினோமினன், இட் ஹேஸ் 2 பார்ட்ஸ் வேரியிங் அட் எ சேம் டைம். 2 பார்ட் வேரி ஆகும் அட் சேம் டைம். ஃபார் இன்ஸ்டான்ஸ், an alternating current, என்ஜினியர், டாக்டர், சயின்டிஸ்ட், வெஹிக்கல் டிசைனர், அப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல், இதில் எல்லாம் நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தோம்னா, நம்ம இந்த 12th செகண்ட் சாப்டரு இதில் நம்ம இதுதான் பார்க்க போகிறோம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் என்னென்ன பார்ப்போம் அப்படின்னாக்கன்னு, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி சப்ராக்ட் பண்ணுறது, எப்படி மல்டிபிள் பண்ணுறது, எப்படி டிவைட் பண்ணுறது, இது பேசிக்கு. அப்புறம் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக போய் ஒரு ஆர்கன் பிளேனில் காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி பிளாட் பண்ணுறது, அதாவது ஆர்கன் தளத்தில் காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி குறிக்கிறது அப்படிங்கிறது ரெண்டாவது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இணையான எண் என்ன, அதாவது காஞ்சிகேட். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு காஞ்சிகேட்டான காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன. அப்போ இப்போ நம்ம +1 அப்படின்னா அதுக்கான ஆப்போசிட் நம்ம -1 சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஒரு காஞ்சிகேட் நம்பர் எப்படி வரும் அப்படிங்கிறது பார்ப்போம். அடுத்தது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் என்ன, மட்டு வேல்யூ எப்படி அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது போலார் ஃபார்ம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருவாங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெக்டாங்கிள் ஃபார்மில் கொடுப்பாங்க, அதாவது நம்பரில் கொடுப்பாங்க. அதை எப்படி நம்ம தீட்டா ஃபார்மில், ஆங்கிள் ஃபார்மில் எப்படி, அதுதான் போலார் ஃபார்ம். போலார் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னென்னா சாமி, அந்த மாடுலஸும் ஆர்குமெண்ட்டும் சேர்ந்த வடிவம். மாடுலஸ்னால் மட்டு வேல்யூ, ஆர்குமெண்ட் அப்படின்னா வீச்சு, தமிழ் அப்படி சொல்லுவோம். இது ரெண்டும் சேர்ந்த ஒரு வடிவம் தான் போலார் ஃபார்ம். அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி போலார் ஃபார்மில் எழுதலாம், அதே போலார் ஃபார்ம் சொல்லியாச்சு. இன்னொன்று யூலஸ் ஃபார்ம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி யூலஸ் ஃபார்மில் எழுதலாம், இதை போவோம். அடுத்தது டிமாவரின் தேற்றம்னு ஒன்று இருக்குது. அந்த டிமாவரின் தேற்றத்தை பயன்படுத்தி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எத்தனை சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும், ரூட்ஸ், nth ரூட் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு இந்த ரூட்டெல்லாம் பார்ப்போம். அப்புறம் ஸ்கொயர் ரூட் பார்க்கலாம். இதெல்லாம் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றுமே இல்லை. இது ரொம்ப 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 ஈஸியான சாப்டரு.
இதில் நீங்கள் நினச்ச மாதிரி மார்க் வாங்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனில் பாருங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர்டு -1 ஈக்குவல் டு 0. இப்போ இதில் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இந்த -1 அந்தாண்ட போச்சுன்னா +1. இதிலிருந்து சொல்யூஷன் போடுவோம். எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம ரூட் எடுத்தோம்னா +or-1ன்னு போடுவோம். அதே இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு +1 ஈக்குவல் டு 0ன்னு இருந்ததுன்னு வச்சுங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு +1 அந்தாண்ட போச்சுன்னா -1. இப்போ ரூட் எடுக்கிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு அப்போ ரூட்டுக்குள்ளே -1ன்னு வரும். இந்த -1 வருது பார்த்திங்களா, இதை தான் I² போடுவோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இதுக்கு நாம் ஒரு இது கொடுத்துக்கிறோம். -1 வேல்யூ I² எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு +or-i அப்படின்னு வரும். இங்கே I அப்படிங்கிறது என்ன, I² ஈக்குவல் டு -1. இதுதான் நம்ம இமேஜினரி பார்ட்டை குறிக்கிற இதுதான் மெயின்னு. அப்போ I² வேல்யூ -1. புரிஞ்சுதா? இதை பயன்படுத்தி தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரை எழுதுவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த I² இருக்கிற ப்ராப்பர்ட்டியெல்லாம் பார்த்துடலாம். இதுக்கு ஒரே ஒரு இது தான் I² ஈக்குவல் டு -1. இது தெரிஞ்சுக்கிட்டால் இதில் எத்தனை கணக்கு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இதுதான் பேசிக். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.1 இந்த இதில் ஃபஸ்ட்டு கண்ணு எக்ஸாம்பிள் 2.1 செகண்ட் சாப்டரில் பார்க்க போகிறோம். அவன் கேட்குறது மொதல் கணக்கு I⁻7. I⁻7 நம்ம என்னென்னு எழுதலாம், I² ஹோல் பவர் 3 இன்ட்டு ஐன்னு எழுதலாம். இது எப்படி வருது அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா 7 2ஆல் டிவைட் பண்ணுது. அப்போ இங்கே 2 இருக்கா, அப்போ 3 2s are 6, ரிமைண்டர் 1. அப்போ 7ல் 3 2 இருக்குது. அப்போ அதுதான் இங்கே I² 3 டைம்ஸ் இருக்குது, மீதி இன்னும் ஒரு I இருக்குது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா I² வேல்யூ என்ன, -1 ஹோல் க்யூப் இன்ட்டு I. இப்போ இந்த -1 3 தடவை மல்டிபிள் பண்ணுறோம். ஆடு டைம் மல்டிபிள் பண்ணால் -I. நல்லா பார்த்துங்க, மைனஸை ஆடு டைம் மல்டிபிள் பண்ணால் மைனஸை ஈவன் டைம் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ்ஸு. அதாவது மைனஸை ரெட்டப்படையில் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும், ஒத்தப்படையில் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் ஆகும். இதுதான் மொதல் எக்ஸாம்பிள் 2.1 ஃபஸ்ட்டு சம். அதே செகண்ட் சம் பார்த்திங்கன்னா பாருங்கள், பெரிய நம்பர். இப்போ I⁻1729. அப்போ இது எப்படி போடுறது, 1729 இதை 2ஆல் டிவைட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 8 2s are 16, ரிமைண்டர் 1. இந்த 2வை எடுத்து வைங்க. அப்போ 6 2s are 12, ரிமைண்டர் 0 ஆயிரும். அடுத்தது இங்கே 9 எடுத்து வைங்க. 4 2s are 8, ரிமைண்டர் 1. அப்போ 2 டைம்ஸு, அதாவது I² எத்தனை டைம் இருக்குது, 864 டைம், 864 டைம் இருக்குது. அப்போ இது என்னென்னு எழுதலாம், I² ஹோல் பவர் 864, மீதி ஒரு I. இப்போ பாருங்கள், இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1760 28 வரும். இதோட ஒன்று கூட்டினீங்கன்னா உங்கள் 29 வந்துடும். வேணால் நீங்கள் பெருக்கி பார்த்துக்குங்க. இதான் இங்கே பாருங்கள், 864 2ஆல் பெருக்கினீங்கன்னா 4 2s are 8, 6 2s are 12, ரிமைண்டர் 1, 8 2s are 16, 1 17. அப்போ 1728ஓட இந்த 1 கூட்டினோம்னா 29. இங்கே 1 வந்துடுமா, புரியுதா? அப்போ இப்போ பாருங்கள், 864
864 ஒரு ஈவன் நம்பர், அது ஒரு அட்டைப்படை எண் ஈவன். அப்போ இது என்ன, ஐ ஸ்கொயர்டோட வேல்யூ -1 ஹோல் பவர் 864 இன்ட்டு ஐ. அப்போ மைனஸை ஈவன் டைம் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். 1 எத்தனை டைம் மல்டிபிள் பண்ணாலும் 1 தான். அப்போ 1 இன்ட்டு ஐ. அப்போ இதனுடைய வேல்யூ நமக்கு ப்ளஸ் ஐ. ஓகேவா, இது புரிஞ்சுதா? அடுத்த சம்மு பார்த்தீங்கன்னா தேர்டு சம். எக்ஸாம்பிள் இதே இதில் 2.1லையே தேர்டு சம் ஐ பவர் -1924 ப்ளஸ்ஸு ஐ பவர் 1224. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பவர் மைனஸில் இருக்குது. அப்போ இதை ப்ளஸ் ஆக்கணும்னா இதை நம்ம டினாமினேட்டருக்கு கொண்டாந்துடணும். இங்கே கீழே டினாமினேட்டரில் 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதை என்னென்னு ரெசிப்ரோக்கலாக எழுதுகிறேன். 1/, அப்போ ஐ பவர் 1924 ப்ளஸ் இது ஏன் டினாமினேட்டருக்கு கொண்டாந்து தெரியுதா, இங்கே பவர் மைனஸில் இருக்குது. அப்போ பவர் ரூல் பிரகாரம் இதை நம்ம ப்ளஸ் ஆக்குனா நமக்கு போடுற கணக்கு ஈஸி. இது சின்ன கிளாஸில் தெரியும். அதுக்காக இதை நம்ம டினாமினேட்டருக்கு கொண்டாந்தால் பவர் வந்து நமக்கு என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். இதை அப்படியே வச்சுக்கலாம். ஐ பவர் 2018. இப்போ இதை பாருங்கள், டிவைட் பண்ணலாம். 1924 1924 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 9 2s are 18, ரிமைண்டர் 1, இந்த 2 தூக்கி வைங்க. 6 2s are 12, ரிமைண்டர் 0 ஆயிடுது. அடுத்து 4 எடுத்து வைங்க. 2 2s are 4, ரிமைண்டர் 0. அப்போ நம்ம இதை என்னென்னு எழுதலாம், 1/i ஸ்கொயர் ஹோல் பவர் 962 அப்படின்னு எழுதலாம். அதாவது ஐ ஸ்கொயர்டு வந்து 962 டைம் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இதுக்கு இது போட்டோம்னா இது என்ன, 2018. இதை 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஏன் 2ஆல்னு தெரியுதா கண்ணு, 2ஆல் பாருங்கள், இங்கே ஐ ஸ்கொயர்டு பாருங்கள், ஐ ஸ்கொயர்டு -1 அதனால தான் 2ஆல் போடுறோம். அப்போ இங்கே டிவைட் பண்ணும்போது 1 2 is 2. அப்போ 0, இந்த 0வை தூக்கி அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது 1 எடுத்து வைப்போம், டிவைட் பண்ண முடியாது அதனால் 0. அடுத்து 8ஐயும் எடுத்து வைப்போம். அப்போ இங்கே நமக்கு 9 2s are 18 0. ஸோ நமக்கு இங்கே என்ன வந்துடும், ஐ ஸ்கொயர் ஹோல் பவர் 1009. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது 1/i ஸ்கொயர்டு வந்து -1 -1 ஹோல் பவர் 962 ப்ளஸ் அதே ஐ ஸ்கொயர்டுடைய வேல்யூ -1 ஹோல் பவர் 1009. அப்போ இங்கே -1, இது ஈவன் நம்பர், ஈவன் டைம் மல்டிபிள் பண்ணால் +1. அதே இது வந்து ஆட் நம்பர். அப்போ -1 ஆடு டைம் மல்டிபிள் பண்ணால் -1. ஸோ வி கெட் நமக்கு ஆன்சர் 0. இப்போ புரியுதா? இன்னொருக்கா சொல்லட்டுமா, இது ஏன் அப்படின்னு தெரியுதா கண்ணு, இது வந்து நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. இதை பாசிட்டிவ் ஆக்கிறதுக்காக இதை டினாமினேட்டருக்கு கொண்டாந்துடணும். அப்புறம் ஆஸ் யூஸ்வல் நம்ம போடுற மாதிரி தான் 1924 2ஆல் டிவைட் பண்ணும்போது 962 டைம் இருக்குது. அப்போ ஐ ஸ்கொயர்டு 962 டைம் இருக்குது. அதே மாதிரி இங்கே 2018 2ஆல் டிவைட் பண்ணும்போது அது வந்து 1009 டைம் இருக்குது. அப்போ ஐ ஸ்கொயர்டு வந்து 1009 டைம் இருக்குது. ஐ ஸ்கொயருடைய வேல்யூ -1. அப்போ -1 ஈவன் டைம் மல்டிபிள் பண்ணால் +1. அதே -1 இது ஆடு நம்பர், ஆட் டைம் மல்டிபிள் பண்ணால் -1. இப்போ +1 -1 நமக்கு என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஓகேவா?
அப்புறம் அடுத்தது இன்னும் ஒரே கணக்கு, இன்னும் அடுத்தது 4வது கணக்கு. இந்த 4வது கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமேஷன் i ஈக்குவல் டு சமேஷன் n ஈக்குவல் டு n ஈக்குவல் டு 1 to 102. அப்போ இங்கே i பவர் n. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, எண்ணுக்கு சமேஷன்னா கூட்டணும் அப்படின்னு அர்த்தம். கூட்டிக்கிட்டே போகணும். அதாவது எண்ணுக்கு 1 கொடுக்கணும், ப்ளஸ் எண்ணுக்கு 2 கொடுக்கணும், ப்ளஸ் என்னுடைய வேல்யூ 1லேருந்து 102 வரையும் கொடுத்து கூட்டிக்கிட்டு போ அப்படின்னு அர்த்தம். அப்போ இது என்னென்னு எழுதலான்னா, i ப்ளஸ் i ஸ்கொயர்டு ப்ளஸ் i க்யூப் ப்ளஸ் i பவர் 4 ப்ளஸ் i பவர் 5 ப்ளஸ் i பவர் 6 ப்ளஸ் i பவர் 7 ப்ளஸ் i பவர் 8 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் i பவர், நல்லா பார்த்துக்குங்க, நான் ஏன் இவ்வளோ தூரம் எழுதுறேன் அப்படிங்கிற மீனிங் சொல்கிறேன். i பவர் 96 ப்ளஸ் i பவர் 97 ப்ளஸ் i பவர் 98 ப்ளஸ் i பவர் 99 ப்ளஸ் i பவர் 100 ப்ளஸ் i பவர் 101 ப்ளஸ் i பவர் 102. இதில் இந்த 4 0 ஆயிரும். அதே மாதிரி 4 நம்பரை கூட்டும் போது இதெல்லாம் 0 ஆயிரும். இப்படியே போகும்போது உங்களுக்கு பாருங்க 90 இதிலேருந்து இதை போட்டிங்கனாலும் 0 ஆயிரும். இது எப்படி 0 ஆகுது அப்படிங்கிற மீனிங் மட்டும் உனக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோ. 4 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆர்டராக வர 4 காம்ப்ளெக்ஸ் நம்பரை கூட்டணும்னா, வரிசையாக வர 4 காம்ப்ளெக்ஸ் நம்பரை கூட்டினா நமக்கு அதனுடைய வேல்யூ என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இப்போ இது எப்படி அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது i அப்படியே வச்சுக்கோ. அடுத்தது இது i ப்ளஸ் i ஸ்கொயர்டு ப்ளஸ் i க்யூப் ப்ளஸ் i பவர் 4 மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த i அப்படியே இருக்கும். அப்புறம் i ஸ்கொயர்டுடைய வேல்யூ -1 ப்ளஸ்ஸு இதை நம்ம என்னென்னு எழுதலாம்? i ஸ்கொயர்டு இன்ட்டு iன்னு எழுதலாம். ப்ளஸ் இதை என்னென்னு எழுதலாம்? i ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர்டு 2 4 இல்லையா? அப்போ இது i, இது -1, இந்த i ஸ்கொயர், இது -1 ப்ளஸ் -1 இன்ட்டு i ப்ளஸ் -1 ஹோல் ஸ்கொயர். அப்போ i -1 மைனஸ் i, இதை 2 தடவை இருக்கும்போது +1. அப்போ நமக்கு ப்ளஸ் i மைனஸ் i -1 +1 போயிட்டு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இந்த மாதிரி எது வரையும் போயிடும்? இது வரிசையாக 4 போடும்போது 100 வரையும் போகும். ஏன்னா 4 நம்பர் எடுக்கும்போது 100ல் 25 தரம் வரும் இல்லையா? அப்போ 100 வரமே கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு மீதி இருக்கிறது என்ன இருக்கும்? i பவர் 101 ப்ளஸ் i பவர் 102. அப்போ 101 2ஆல் டிவைட் பண்ணால் 5 2s are 10. அப்புறம் இந்த 1 எடுத்து வைப்போம், வகுக்க முடியாது, அதனால் 0. அப்போ 50 தரம் இருக்கும், மீதி 1 இருக்கும். அதே 102-வை 2ஆல் இது பண்ணால் 5 2s are 10. இந்த 2 எடுத்து வைங்க, 1 2 is 2. அப்போ இது என்னென்னு எழுதலாம்? i ஸ்கொயர்டு ஹோல் பவர் 50 இன்ட்டு iன்னு எழுதலாம். ப்ளஸ் இது என்னென்னு எழுதலாம்? i ஸ்கொயர்டு ஹோல் பவர் 51ன்னு எழுதலாம். இங்கே i ஸ்கொயருடைய வேல்யூ என்ன? -1 ஹோல் பவர் 50 இன்ட்டு i ப்ளஸ் -1 ஹோல் பவர் 51. அப்போ -1 ஈவன் டைம் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ்ஸு i. அதே -1 ஆடு டைம் மல்டிபிள் பண்ணால் -1. அப்போ தேர்ஃபோர் இதை நம்ம ஆர்டராக எழுதும்போது இது ரியல் பார்ட்டு, இது இமேஜினரி பார்ட்டு. அது நான் அடுத்தது நடத்தும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படியே விட்டுறலாம்.
அல்லது -1 ப்ளஸ் ஐ அப்படின்னு எழுதலாம். அப்போ இங்கே -1ங்கிறது ரியல் பார்ட்டு, இங்கே ஐக்கு பக்கத்தில் 1 இருக்கிற மாதிரி அர்த்தம். அது நமக்கு இதை பாருங்கள் -1 தானே, 1 × ஐ, அது இமேஜினரி பார்ட். அது அடுத்தது சொல்லித்தரேன். இப்போ இது புரிஞ்சுதுங்களா? இது பாருங்கண்ண சம்மேஷன் அப்படின்னாவே தெரியும். எண்ணுக்கு 1லேருந்து 102 வரையும் போடணும், அதை கூட்டிக்கணும். எண்ணுக்கு 1ன்னு போடுவோம் ஐ, அப்புறம் எண்ணுக்கு 2ன்னு போட்டால் ப்ளஸ் I², எண்ணுக்கு 3ன்னு போட்டால் ப்ளஸ் I³ எண்ணுக்கு 4ன்னு போட்டிங்கன்னா ப்ளஸ் I⁴ ப்ளஸ் எக்ஸட்ரா எது வரையும் போடுவோம், 102 வரையும் போடுவோம். இங்கே ஏன் இத்தனை எழுதியிருக்கேன் அப்படின்னா, இப்படி பாருங்கள் 4 நாளாக கூட்டும் போது உங்களுக்கு என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ தேர்ஃபோர் அதனால தான் ஃபஸ்ட்டு 4 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆர்டராக இருக்கிறது 0, அடுத்தது வரிசையாக இருக்கிற 4 காம்ப்ளெக்ஸ் நம்பர் 0. இந்த மாதிரி உங்களுக்கு எது வரையும் 100 வரையும் எல்லாமே என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ நமக்கு ரிமைண்டராக இருக்கிறது 100 எப்படி 0 ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இது ஐ, இது I², இது I³ இது I⁴. ஐ வந்து அப்படியே போட்டுக்குவோம். I² வேல்யூ -1, இந்த I³ I² × ஐன்னு எழுதலாம். அப்போ I² வந்து -1 × ஐன்னா -ஐன்னு வந்துடும். அதே I⁴ I² எழுதலாம். அப்போ தேர்ஃபோர் இது -1, அதை 2 தரம் இருக்கும்போது +1. பாருங்கள், ப்ளஸ் ஐ -ஐ கேன்சல் ஆகும், -1 +1 கேன்சல் ஆகி =0ன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ மீதி நமக்கு இருக்கிறது இது இந்த கணக்கில் I⁴100 I⁴102 தான் இருக்கும். அப்போ 101ல் I² 2ஆல் டிவைட் பண்ணால் I² எத்தனை டைம் இருக்கும், 50 டைம் இருக்கும், மீதி ஒரு ஐ இருக்கும். அதே 102ல் I² எத்தனை தரம் இருக்கும், 51 டைமு. இதில் ஐ மீதி வராது. அப்போ I⁴101 I² 50 × மீதி இருக்கிற ஒரு ஐ, I⁴102 I² 51 எழுதலாம். I² வேல்யூ நமக்கு -1 50 × ஐ, -1 இது ஈவன் நம்பர், ஈவன் டைம் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும், +1 1 × ஐ. அதே -1 இது 51ங்கிறது ஆடு நம்பர், ஆடு டைம் வந்து -1 மல்டிபிள் பண்ணால் -1. ஓகேவா? அப்போ தேர்ஃபோர் நமக்கு ப்ளஸ் ஐ -1. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 1 × ஐ, நீங்கள் 1 இந்த இடத்துல போடலாம் அல்லது போடாமல் கூட விடலாம், தப்பு இல்லை. அப்போ தேர்ஃபோர் இது நான் மாற்றி எழுதியிருக்கேன், இவ்வளோதான், -1 ப்ளஸ் ஐ. ஓகேவா? தேங்க்யூ. புரியலைன்னா கேளுங்க. தேங்க்யூ.